வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரிஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எவாலுவேஷன் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்சர்ஸை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இது உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்கங்க. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் சாப்டர் எவாலுவேஷன் டைரக்டாக நம்ம போயிடலாம். ஆன்சர் on 1 mark. The spherical mirrors with reflection surface covers outward is called concave. The spherical mirror used to rear view mirror in vehicle is convex mirror. The mirror used in solar cooker is concave mirror. If the image and object is same, the object placed at the C அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படிங்கும். ஸோ ஒரு மிரரோட ரேடியஸ் அந்த சர்க்கிளோட சென்டரில் இருக்கிறத நம்ம சிங்கிறோம். சியில் வச்சா தான் நமக்கு எனக்கு ஆப்ஜெக்டும் தென் அதோட இமேஜும் சேம் சைஸில் கிடைக்கும். தி மிரர் யூஸ்ட் இன் நேரோ அண்ட் டைரக்ட் கர்வ்டு ரோடு ஆர் கான்வெக்ஸ் மிரர். இது எந்த இடத்துல நம்ம நேரோ பெண்டு கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெண்டான இடத்துல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா கான்வெக்ஸ் மிரரை வச்சிருப்பாங்க. கலைடோஸ்கோப்ஸ் ஒர்க்கிங் இன் தி பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன். கலைடோஸ்கோப் தெரியும். நம்ம 3 கண்ணாடியை வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு சிலிண்டர் பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த கண்ணாடி வேலையிலலாம் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது எதோட என்ன பிரின்சிபல் இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் இறங்குது. நெக்ஸ்ட், fill in the blanks. Image formed by convex mirror is always small in size. The distance from pole to the focal is called focal length. போல்லேருந்து ஃபோக்கஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒவ்வொரு லென்ஸை பொறுத்து மாறும். இதை வச்சு தான் நம்ம கண்ணாடி போடுறது எல்லாமே நம்ம ஃபோக்கல் லென்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்ணாடி போடுறது எல்லாமே. நேச்சர் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்ட் பை கான்வெக்ஸ் மிரர் இஸ் விர்ச்சுவல், இரக்ட் அண்ட் டெமினிஸ்ட். டெமினிஸ்ட்னு சின்னதாக தெரியும், ஒரு சேம் திங் இரக்டாகவும் அதே போல் தெரியும். 2 mirrors placed each other, the number of image formed is infinity. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் எப்படி இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஆங்கிளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். 360 divided by theta minus 1 அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்க முடியும், எவ்வளோ இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். The mirror used by ophthalmologist to examine eye is concave mirror. ஆப்தமாலஜிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை பற்றி படிக்கிற பிரிவு தான் ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டென்டிஸ்ட் அப்படின்னா பல்ல பற்றியும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி ஆப்தமாலஜிஸ்ட் அப்படிங்கிறது கண்களை பற்றி பிரிக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஆன்சர் த ஃபாலோயிங். த சென்டர் ஆஃப் ஸ்பியர் ஃப்ரம் விச் கான்வெக்ஸ் மிரர் இஸ் மேட் இஸ் கால்ட் போல். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். வாட் இஸ் த ஃபார்முலாஸ் டு கால்குலேட் இமேஜ் ஃபார்ம்டு பிட்வீன் பிளைன் மிரர்? என்ன ஃபார்முலா இது அப்ளை சொன்ன மாதிரி 360 டிவைட் பை தீட்டா மைனஸ் 1 அப்படிங்கிற. தீட்டாங்கிறத என்ன சொல்கிறோம், ஆங்கிள் பிட்வீன் 2 மிரர்ஸ். 2 மிரருக்கும் இருக்கிற ஆங்கிளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து 90 டிகிரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், 360 டிவைட் பை 90 ரெண்டையும் கட் பண்ணிங்கன்னா 4 வரும். 4 minus 1 is equal to 3 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். டிஃபரன்ஷியேட் கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். Concave mirror, spherical mirror, it reflections color lights in concave surface called concave mirror. The mirror magnifies the object placed close to them. The most common example concave mirror, makeup mirrors. இதெல்லாமே மேக்கப் மிரர்ஸ் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் இமேஜ் என்ன பண்ணுவோம், பெருசு பண்ணி காட்டும். Convex mirror, a spherical mirror reflection light occurs in the convex surface called convex mirrors. The image formed the mirror smaller than the object. Most common mirror are rear viewing mirror used in vehicles. டூ வீலர்ல எல்லாம் சைடில் மிரர் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, இது பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? ரிஃப்ளெக்ஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ரெகுலர், இர்ரெகுலர், இட் ஹேவ் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படி இருக்கு. ஸோ ரெகுலர், இர்ரெகுலர் அப்படிங்கிறது ஒரு சரியான ஆன்சர். Define focal length. The distance between pole and the principal focus is called focal length of a spherical mirror. ஒரு போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா focal length அப்படின்னு சொல்கிறோம். Give 2 applications of convex and concave mirrors. Concave mirror இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்கப் மிரராக அந்த சேவிங் மிரராக யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவோம். யூஸ்ட் இன் டார்ச் லைட்ஸில் பண்ணும்போது என்னமோ நம்ம டிஸ்டன்ஸ் ஹை டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறதுக்கு இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபோக்கஸிங் லைட்.
கான்வெக்ஸ் மிரர் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெஹிக்கிளில் பேக் சைடில் வரதை பார்க்குறக்காக யூஸ் பண்ணுறோம். சேம் திங் கர்வ்டு ரோடில் எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். தே ஆர் ஃபவுண்ட் இன் hallways to very building including hospitals, schools and hotels. இப்போ என்னாகும், ஒரு பெரிய ஹால்வே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம், கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுறோம். ஸ்டேட் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் ஆர் பாயிண்ட் இன் சேம் பிளைன். மூணுமே என்ன இடத்துல தான் இருக்கணும், ஒரே பிளைனில் தான் இருக்கும். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். இப்போ படுகதிரும் விலகு கதிரோட ஆங்கிளும் கோணமும் என்னதாக தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டோட ஆங்கிளும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிஃபைன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ மீடியம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருள் வந்து எவ்வளோ தூரம் ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் மீடியம் சொல்கிறோம். அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தி மீடியம். இப்போ நம்ம ஏரில் வந்து நம்ம லைட் பார்க்குறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதே அந்த லைட் வந்து வென் இட் இஸ் ட்ராவல் இன் வாட்டர், ஒரு வாட்டருக்குள்ளே போகுது இல்லை ஆயிலுக்குள்ளே போகுதுங்கும்போது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மாறுபடும். அப்போ அதோட ஸ்பீடும் இதோட ஸ்பீடும் நம்ம ரேஷியோ எடுக்கும்போது வி ஆர் கெட்டிங் தி refractive index. இது mu அப்படின்னு மைக்ரோ அப்படின்னு நம்ம சொல்றோம். Next, 9th one. Take a plane mirror and focus the length coming from the sun and the wall. Can you see the bright spot of the wall? How does it occur? What is become a light rays falling on the mirror and bounce back into the falls? Can you produce same bright spot with the help of any other object having rough surfaces? இப்போ நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை தான் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஸோ வென் sunlight fall on the plane mirror, it form a bright light spot due to the regular reflection by the smooth surface. ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் பட்டுச்சு அப்படின்னா எந்த லைட் அது மேலே விடுதோ அந்த லைட் அப்படி நாங்கள் பவுன்ஸ் பேக் ஆகும். இதை தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். இதே வந்து ஒரு irregular சர்ஃபேஸில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா we cannot do. So when it is fall on the irregular surface, it does not form a spot. அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் பல நம்ம கண்ணை கூசுற மாதிரி நம்ம கண்ணாடி வச்சு பண்ணியிருப்போம் சின்ன வயசில். அந்த அளவுக்கு நம்ம கண்ணு கூசுற அளவுக்கு நம்ம லைட்டை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாது. ஸோ வென் சன்லைட் ஃபால் ஆன் த ரஃப் சர்ஃபேஸ், இட் டஸ் நாட் ஃபார்ம் அ ஸ்பாட் டியூ டு தி irregular சர்ஃபேஸ். irregular ரிஃப்ளெக்ஷன், irregular சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா irregular ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ என்ன அப்படி கரெக்டாக இருக்காது. இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் பை ஸ்மூத் சர்ஃபேஸ். List out various concave and convex mirrors used in daily life. Saving mirrors and makeup mirrors இது நம்ம பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரியர் வியூ மிரர்ஸ் தெரியும், நம்ம பைக்கில் எல்லாருமே காரில் எல்லா இடத்துலையுமே டூ வீலரில் யூஸ் பண்ணுவோம். அந்த ரோடு ஒரு கர்வ்டு ரோடு இருக்குன்னா அதோட எட்ஜ்லேயும் என்ன பண்ணுவோம், நம்ம கான்வெக்ஸ் மிரரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த தேர்ட் லெசன் மிரர்ஸ் லைட். இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், ரிஃப்ளெக்ஷன், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். சேம் திங் ரெண்டு மிரரை வந்து நம்ம சேர்த்து வைக்கும்போது அதில் எவ்வளோ இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.